என்னோட ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் இருந்தாங்க, நல்ல ஆசிரியர் விருது வாங்கியிருந்தாங்க. பொதுவாகவே எங்கிட்ட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தாங்க. வீட்டை விற்கிறோம் அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்களா? நாங்கள் சரின்னு சொல்லி நாங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஆசை கொடுத்துங்க. கடைசியாக நாங்கள் கரையும் பண்ணிக்கலான்னு பார்க்கல, 4-5 பேருக்கு அக்ரிமெண்ட் போட்டு கடைசியில் போய் பார்க்கும்போது அது எல்லாம் பேங்க் எடுத்துக்கிச்சுங்க. நல்லாசிரியையை நம்பி மொத்தமாக பணத்தை பறிகொடுத்துவிட்டு ஏமாந்து நிற்பதாக புகார் அளித்தவர்களில் ஓய்வு பெற்ற ஆசிரியையும் ஒருவர். இப்போ எங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கேயும் வந்து கொடுத்தாங்க, பெருந்திர போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொடுத்தாங்க. அவங்களும் எல்லாம் வான் பண்ணாங்க. இல்லைங்க, இவ்வளோ காசை வாங்கிட்டு என்ன பண்ணுறது? நம்மளால அழுகாமல் இருக்க முடியலை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள கதிர் அவென்யூ பகுதியில் வசித்து வருபவர் பார்வதி. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் பார்வதி அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். இதன் காரணமாக பள்ளியில் பணிபுரியும் சக ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பார்வதிக்கு நல்ல பெயர் இருந்தது. இந்த நிலையில் மகனின் திருமணத்திற்கு பணம் அவசரமாக தேவைப்படுகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சொல்லி தனது வீட்டை விற்பதாக கூறி பல்வேறு நபர்களிடம் சுமார் 4 கோடி ரூபாய் வரை கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வாங்கிய பணத்தை உரிய முறையில் திருப்பித் தராததால் கடன் கொடுத்தவர்கள் பார்வதியிடம் கேட்டுள்ளனர். அப்போது அவர் முறையான பதிலளிக்காததால் சந்தேகமடைந்த அவர்கள் தங்களிடம் அடமானம் வைத்த காசோலைகள் உள்ளிட்ட வீட்டு ஆவணங்களையும் பரிசோதித்த போது ஏற்கனவே அந்த வீட்டை அடமானம் வைத்து கடன் பெற்றுவிட்டு தங்களை மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே ஆசிரியை பார்வதி தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் தங்களிடம் பணத்தை பெற்று மோசடி செய்த தலைமை ஆசிரியை பார்வதி மற்றும் அதற்கு உடந்தையாக இருக்கும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பார்வதி அப்படிங்கிற தலைமை ஆசிரியர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் எல்லாத்துக்கிட்டையும் பார்த்திங்கன்னா தன்னுடைய பையனுடைய திருமணத்திற்கு வேணும், பையனுடைய கடை விரிவாக்கத்துக்கு வேணும், கோயில் சீட்டு இது மாதிரி போட்டு கிட்டத்தட்ட இப்போ வரலும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கோடி ரூபா வரலும் மோசடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மோசடி பண்ணிவிட்டு இப்போ 1 வருஷமாக ஸ்கூலுக்கு வர்றதில்ல. ஸ்கூலுக்கு வராமல் இப்போ வந்து மாவட்டம் கலந்தாய்வுக்கு இது பண்ணிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் மாவட்ட எஸ்பி அவங்கள பார்த்து நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த பணத்தை மீட்டு தாங்க அப்படின்னு நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம்.